என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு பொடி, காரப்பொடி. அது என்ன காரப்பொடி? ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் காரப்பொடி. கோழிக்கறியை வச்சு சிக்கனை வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிறது. இது கெட்டு போகாதுன்னா ரொம்ப நாள்லாம் கெட்டு போகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 வாரத்துக்கு தாங்கும். ஒரு 2-3 வாரத்துக்கு தாங்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கிட்டா எப்பப்போ தேவையோ இந்த சிக்கனோட மட்டனு சிக்கனு நான்வெஜ் வேணுன்றவங்க இதை எடுத்து போட்டு ஒரு இட்லி, தோசை, ஒரு சாப்பாடு, ஒரு சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கனோட பொடியோட நல்லா இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், ரொம்ப குறைவான பொருள், ஆனால் ரொம்ப ருசியான, மறக்க முடியாத ஒரு ருசியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஷ் இது. என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளும். போன்லெஸ் சிக்கன் இது. அந்த சிக்கனில் பிரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரஸ்ட்டு 2 பிரஸ்ட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதாவது எலும்பு இல்லாத சிக்கன். நீங்கள் வேறு பிரஸ்ட் இல்லாமல் வேறு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெறும் எலும்பு இருக்கக்கூடாது. அதில் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்து வச்சுக்கணும், நீங்களும் வறுத்துக்கணும். எண்ணெயில் வறுத்துக்குங்க. எண்ணெயில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா அரை கிலோவுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகா, அதையும் இப்போ எண்ணெயில் வறுக்க போகிறேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 20-30 பல். இவ்வளோ போதுமானது, இவ்வளோ போதுமானது. பூண்டு தான் இதுக்கு மெயினானது. பூண்டு ஒரு கை குத்து, ஒரு 25-30 பல்லு பூண்டை நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி எல்லாமே போட மாட்டேன், கொஞ்சம் தான் போட்டு பொரிக்க போகிறேன். நான் மற்ற தேவைக்காக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் எடுத்து போடுவேன். கடாயை வச்சுக்கிடுவோம். ஏற்கனவே நான் ஆனியன் பொரிச்ச எண்ணெய், அந்த எண்ணெயை நான் விட்டுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 15 காஞ்ச மிளகா போடுறேன். அரை கிலோ சிக்கன். இது கொஞ்சம் காரமாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது காரப்பொடி, சிக்கன் காரப்பொடி, அதனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இந்த மிளகா பொரிஞ்சிருச்சுன்னு சரி எப்படி தெரியும்னா, குண்டு குண்டாயிரும். சப்பையாக இருக்கிற மிளகா குண்டு குண்டாக மாறிடும். மாறின உடனே அது பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, உடனே எடுத்துருங்க. மிளகா குண்டு குண்டான உடனே எடுத்துடணும். அரை கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு ஒரு 20-30 பல் இருக்கும். 30 பல் குறுக்கில் பாருங்கள். பூண்டை குறுக்கில் நறுக்கியிருக்கேன். நீட்டு வாக்கில் இப்படி குறுக்கில் நறுக்கியிருக்கேன். அந்த பூண்டை இதில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பூண்டு கருகிடக்கூடாது, கசக்கும். தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் மாறிடுச்சு. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வறுத்து வச்சுருக்கோம். டைம் எடுக்குங்கிறதுக்காக முன்னாடியே வறுத்து வச்சுட்டா இப்போ இதை எடுத்துருவோம். கருவேப்பிலை போடுறேன். பாருங்கள், கருவேப்பிலை போடும்போது தீ சிம்மில் இருக்கணும். உடனே கையில் தெரிக்கும். கொஞ்சம் எட்டை இருந்துக்கிட்டு போடணும். போதும், கருகிடுச்சு. இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துருவோம். இது சிக்கன் பிரஸ்ட்டு அரை கிலோ எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி பிரட்டி வச்சுருக்கோம். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு நல்லா பெரிய பெரிய துண்டாக நம்ம பிச்சு தான் போட போகிறோம். அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கோம். நல்லா சுத்தம் பண்ணி அலசி ஒரு 5-6 வாட்டி கோழி அலசிட்டோம். அலசினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அலசி கழுவி எடுத்த சிக்கனை நல்லா எண்ணெயில் நம்ம போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதை மிக்சியில் பிச்சு போட்டு அரைக்க போகிறோம். இந்த கோழியில் நம்ம இதை பதப்படுத்தி 3 வாரம் 4 வாரம் தங்குற மாதிரி வைக்கிறதுக்காக இந்த கோழி மட்டும்தான் ஈரச்சத்து இருக்குது. ஈரச்சத்து இல்லாமல் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்க. அதே நேரத்தில் கருகிடக்கூடாது. கருகுனா கசப்பு வாடை வந்துடும், கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இதை அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. பாருங்க, பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. சிக்கனும் நல்லா ப்ரௌனாக மாறுது. ஏன்னா இந்த சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். அதையும் சிம்மில் வச்சு நிதானமாக பொரித்து ஈரச்சத்து போகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். மாறினோடனே எடுத்துருவோம். நல்லா இது பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துருச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஈரம் கம்மியாகிட்டு, ஈரமே இல்லை, காஞ்சிருச்சு, எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ இருக்கிறதையே அதே மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். மீடியம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஈரசத்து எதுவுமே இல்லை சிக்கனில், நம்ம எடுத்து வச்சுருவோம். மொத்தம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, மிளகா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதோடு சேர்த்து இதையும் தீ ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கட்டும். இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டு கூலானோடனே கொஞ்சம் பிச்சு போடுவோம். பிச்சு போட்டு மிக்சியில் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம்லாம் வறுத்து வச்சுருப்பாருங்க, பூண்டெல்லாம் அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடும். நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை அப்படியே பொடியாக பிச்சு போட்டுட்டு மிக்சியில் எல்லாத்தையும் அதே மாதிரி பிச்சு மிக்சியிலே போட்டுருங்க. எல்லாத்தையும் திருப்பி அந்த ஏற்கனவே பூண்டு, மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம்ல, அதிலே அப்படியே மிக்சியில் சுற்றிடும். எல்லா சிக்கனையும் பிச்சு போட்டோம். ஒரு அருமையான ஆந்திரா சிக்கன் காரப்பொடி. இது அவசரத்துக்கு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாது. எல்லாமே எதுவுமே எண்ணெய் தண்ணி இல்லாமல் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். கெட்டு போகாத அளவுக்கு வச்சுருக்கோம். இது ட்ரையாக இருக்கும், ஊறுகாய் மாதிரி எண்ணெய் பசை இருக்காது, ட்ரையாக பொழுன்னு இருக்கும். எதுக்காக சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு சாப்பாட்டுக்கு விரவி சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் யார் விரும்புகிறீங்களோ விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான பொடி. இதே மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நார்மலான சிம்பிளான பொருள்கள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.